ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப். இந்த ஜாப்புக்கு வந்து நிறைய கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. 10th 12th அப்புறம் இன்ஜினியரிங் லெவல்லையும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எலிஜிபிள், எவ்வளோ சம்பளம் தராங்க, என்ன மாதிரி ட்ரைனிங் இருக்கும், எப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் மாதிரினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய டெய்லி வீடியோ அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கீழே வந்து வேகன்சி ஹையர் பண்ணுறாங்க. ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கும் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து ஹையர் பண்ணுறோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளையிங்கு, அப்புறம் கிரவுண்ட் டியூட்டி, அதில் டெக்னிக்கல், அப்புறம் நான் டெக்னிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளையிங் போஸ்ட்டுக்கு கீழே மென்னுக்கு வந்து 21 போஸ்ட்டும், உமனுக்கு வந்து 9 போஸ்ட்டும் எடுக்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலில் பாருங்கள், உங்களுக்கு அட்மினுக்கு 42, வெப்பன் சிஸ்டம்க்கு 14, அதே விமனுக்கு வந்து வெப்பன் சிஸ்டம் 3, அட்மினுக்கு 11, மெட்ராலஜி 7, இதில் மெட்ராலஜி 2. அதேமாரி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்சிசியில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து பார்த்துட்டோம் ஆல்ரெடி. எஸ்எஸ்சி, அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், மென் அண்ட் உமன். இதுக்கு வந்து நீங்கள் நான் மேரிடாக இருக்கணும், அதாவது அன்மேரிட் பீப்புள் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி கமிஷன் கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு, அதாவது ஃப்ளையிங் பேட்சுக்கு வந்து கிட்டத்தட்ட 14 வருஷமும், டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 10 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு 20லேருந்து 24, இதுதான் அதிகபட்சமான வயசு. இதில் எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அதேமாரி உங்களுக்கு நான் டெக்னிக்கல் அப்படிங்கிறதுக்கும் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் பாருங்கள். உங்களுக்கு ஜனவரி 2002 to 2006 பிறந்திருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் டெக்னிக்கலான கிரவுண்ட் டியூட்டிக்கு பாருங்கள், 20லேருந்து 26 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் 2006க்கு முன்னாடி பிறந்த ஆட்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன், அதாவது இதில் வந்து இப்போதைக்கு இந்த பிடிஎஃப்பில் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் தனியாக இருக்குது, அது உண்மை ஒன்றா பார்த்துருவோம். அடுத்து உங்களுக்கான ட்ரைனிங் சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளையிங் ஆஃபீஸருக்கு வந்து 56,100 1,77,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது லெவல் 10 கீழே இருக்கக்கூடிய சம்பளம். அதுமாரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்கே உங்களுக்கு ஜனவரி 2026, அதாவது நீங்கள் 2025 செலக்ட் ஆகிட்டு 2026 உங்களுக்கு ட்ரைனிங்கே இருக்கும். ஏன் ப்ரோ இவ்வளோ நாள் அப்படின்னா, அதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. அதுமாரி உங்களுக்கு ட்ரைனிங்கான எல்லா ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரைனிங்கே இருக்கும். அதுமாரி உங்களுக்கு இந்த பேசிக் ஃபே தாண்டி அதர் அலவன்ஸும் இருக்குது. உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்க்ளூடிங் ஃப்ளையிங், டிரான்ஸ்போர்ட், டெக்னிக்கல் ஃபீல்டு, ஏரியா, ஸ்பெஷல் கமிஷன், இதெல்லாம் உங்களுக்கு அதர் அலவன்ஸ் கீழே இருக்கக்கூடிய அது. அதுமாதிரி பாருங்கள், உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து 1.2 crore வந்து இன்சூரன்ஸ் கவர் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இதில் அதுமாதிரி ஏகப்பட்ட டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து இதில் வந்து நீங்கள் அன்மேரிடாக இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா, ட்ரைனிங் முடிய வரைக்கும் நீங்கள் அன்மேரிடாக தான் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது நோ இஷ்யூஸ். ஆனால் ட்ரைனிங் வரைக்குமே நீங்கள் அன்மேரிடாக தான் இருக்கும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான ஃபிசிக்கல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபிசிக்கல் கண்டிஷன் சொல்லிட்டு நீங்கள் 1.6 கிலோமீட்டர் இன் 10 மினிட்டில் ஓடுற மாதிரி இருக்கும். அதை முடிச்சது உங்களுக்கு 10 புஷ்அப்ஸு, 3 சின்அப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான கொஸ்டின்ஸு. அதுமாரி உங்களுக்கான செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி மெரிட் பேஸில் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ டேட்டா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கெரியர் கீழே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கு கிரவுண்ட் டியூட்டி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு பார்த்துடலாம். ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்ட்ரி ஃபார் மென் அண்ட் உமன் கொடுத்துருக்காங்களா. இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ளையிங் பிரான்ச் வந்து 14 இயர் வந்து இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏஜ் வந்து 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மினிமம் 50% மார்க்கு, P6 மேக்ஸு 10th 12th லெவலில் படிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி கிராஜுவேட்டின் 3 இயர்ஸ் கோர்ஸு, அதாவது 3 வருஷ கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதிலையுமே நீங்கள் மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பிஇ பிடெக் படிச்சிருந்தீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு 60% மார்க் கேட்டிருக்காங்க. அதுமாரி நீங்கள் ஏரோநாட்டிக்கல் அதர் எதுவும் படிச்சிருக்கீங்க, அதாவது இன்ஜினியரிங் கேட்டகரியில் படிச்சிருக்கீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு 60% மார்க் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர், அதாவது நம்ம 3 வருஷம் டிகிரி இல்லாமல் 4 வருஷம் டிகிரி படிப்பீங்களா, அவங்கள வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபைனல் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கிரவுண்ட் டியூட்டி பார்த்துடலாம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபார் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் பாருங்கள், 20லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் அன்மேரிட் பீப்புளாக இருக்கணும். அதாவது போத் அண்ட் உமன், அதாவது மென் அண்ட் உமனுமே நீங்கள் அன்மேரிட் பீப்புளாக இருக்கணும். அதேமாரி உங்களுக்கு வெப்பன் சிஸ்டம் நம்ம பார்த்தோம்ல, அங்கே
அந்த WS போட்டிருந்தாங்களோ அதான் வெப்பன் சிஸ்டம். இதில் நீங்கள் கிராஜுவேஷன் வித் மினிமம் 3 இயர்ஸ் டிகிரி, அதில் நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்கணும். நீங்கள் 3 வருஷம் டிகிரி இல்லை 4 வருஷம் டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். மினிமம் நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்கணும், அதுதான் முக்கியம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சு கேட்டிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், நீங்கள் 10th +2 இல்லை கிராஜுவேட் எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இதுக்கும் அவங்க 60% மார்க் கேட்குறாங்க. அடுத்து அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 10th 12th படிச்சிருக்கணும், அதுமாரி டிகிரியும் முடிச்சிருக்கணும் கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், பிகாம் டிகிரி இல்லை பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை CA CMA இது படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மெட்ராலஜி பிரான்ச்சு. அதுக்குமே நீங்கள் 10th 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் 60% மார்க் எடுத்துருக்கணும். அதுமாதிரி நீங்கள் 4 இயர் கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிச்சிருக்கணும். அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் படிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் பாருங்கள், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இவங்கெல்லாம் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சு கீழே கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு 2 போஸ்ட் தான். ஒன்று ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸு. ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சில் கொடுத்துருக்காங்க. இது ஒரே போஸ்ட் தான். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 60% மார்க் மினிமம் கேட்குறாங்க. அதுமாதிரி நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ உங்களோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கானது ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாரி உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு பாருங்கள், 31 டிசம்பர் தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 2 வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். HDSP AFCAT.CDSE இந்த வெப்சைட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ், டுடே வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்ஜெஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி யாரெல்லாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணணும் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க.